ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட ஃபேவரட் ஹீரோயின் உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சமான கயல் சீரியல் நடிச்சிட்ருக்க நம்மளோட சைத்ரா ரெட்டி அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு அப்டேட் ஒன்று கொடுத்துருந்தாங்க. என்னென்னா டு சம் நியூ பிகினிங்ஸ் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட அந்த ட்ரெஸ்ஸிங்ஸும் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. கயலில் எப்பயும் வந்து சாரீ லுக்கில் தான் இருப்பாங்க. அதே மாதிரி இப்போ ரஞ்சிதமேவும் முடிய போகுது. லாஸ்ட் டே ஷூட்டிங்கும் முடிஞ்சிருச்சு. ஆனால் ரீசெண்டாக வந்து சம் நியூ பிகினிங்ஸ் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருக்காங்களே, என்னவா இருக்கும் அப்படின்னு ஒரு பக்கம் யோசனை போனாலும், டிஆர்பியில் நல்லா போயிட்டுருக்க சீரியலாக நடிக்கிறாங்க. கண்டிப்பாக ஏதாவது நியூ ப்ராஜெக்டாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, இல்லை மூவியாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அதை பற்றின அப்டேட் என்ன அப்படின்ட்டு. அப்புறம் கயல் சீரியலில் வந்து இப்போ போயிட்டுருக்க ட்ராக் பார்த்தீங்கன்னா, கயல் எழிலோட என்கேஜ்மெண்ட் ட்ராக் வந்து போயிட்டுருக்கு. அதுக்காக வந்து புடவை எடுக்க போகிறாங்களா, இல்லை என்கேஜ்மெண்ட் முடிஞ்சுட்டு மேரேஜ்க்காக புடவை எடுக்க போகிறாங்களான்னு தெரியல. அப்கமிங் ஷூட்டிங் லொக்கேஷன்லேருந்து ஒரு பிக் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. நம்ம கயலுக்கு வந்து புடவை எடுக்க போகிற லொக்கேஷன்லேருந்து. அங்கே வந்து தங்கச்சி தேவி அவங்களோட ஒரு பிரச்சனை வந்து ஆல்ரெடி போயிட்டுருக்கு. கல்யாணத்துக்கே வரமாட்டேன் அப்படின்னு சொன்னவங்க புடவை எடுக்கிறதுக்கெல்லாம் வந்திருக்காங்க. எப்படி சமாதானம் ஆனாங்க? அப்போ யார் அவங்க புருஷனை ஆள் வச்சு அடிச்சது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க போல இருக்கு. அப்கமிங் தேவி ஃபேமிலியோட சேர்ந்துட்டாங்க. டேரக்டரோட பர்த்டே செலிப்ரேஷன்லாம் ரீசெண்டாக நடந்துச்சு. அது மண்டபத்தில் தான் நடந்தது. மேபி என்கேஜ்மெண்ட்டோட ஷூட்டிங்கும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்கமிங் இன்ட்ரெஸ்டிங்கான ஹை வோல்டேஜான ட்ராக்லாம் நம்ம கயல் சீரியலில் வர இருக்கு. இப்போ மல்லி சீரியல் நடிச்சிட்டு இருக்க விஜய், சைத்ரா எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்ற மாதிரியான ஒரு பிக் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. பலமான விருந்தாக இருக்கும் போல இருக்கே.